மாட்டிக்கிச்சு. கருவடை இது ரப்பர் மரத்தில் எப்படி சுற்றுது வரும். இதுதான் கருவடை. கருவடை ஃபிஷ்ஷிங்னா இதுதான். இன்னும் கருவடை மீன் பிடிச்சதை போட்டுருக்கு போகிறோம். இதில் எனக்கு வளர்க்கணும் கரெக்டானே. இந்த பக்கம் நிறைய இறையும் கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுவும் அந்த பெரிய மீன் தப்பு இறங்கும். வாரில் இருந்து அப்படியே இறங்கும். இறக்கி ஆடு கொண்டு வச்சு மாட்டிக்கிச்சு. இறைய கொண்டு போயிட்டான். அடுத்த கையில் என்னடா போட பொறுக்கல. வீடியோ நான் கட் பண்ணவும் இல்லை, உடனே வந்துட்டு கட் பண்ணவும் இல்லை. இனி அடுத்தது safety. மாட்டிக்கிச்சே. அண்ணா தண்ணிக்குள்ள விட்டோம். போச்சா? அப்போ இங்கே இங்கே தான் இருக்கும். இதை விட விட இது உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ கட் பண்ணவே இல்லை. 2 மினிட்
அடுத்த மாதம் செகண்ட் எடுக்கணும். அவ்வளோ வெறி மாட்டேன். ஆமாம் பிடிக்குது கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே மாட்டிக்கிச்சு. இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே இதுதான் கருவடை. கருவடை பிச்சிங்னா இதுதான். இன்னும் கருவடை மீன் பிடிச்சதை போட்டுருக்கு போகிறோம். இது மாதிரி தான் இருக்கு. மரத்தில் மாட்டிக்கிச்சு. நீ அங்கே போயிடாத. இதெல்லாம் எப்படி சத்துருக்குங்க தூண்டி எத்துறாம. கொஞ்சம் கீழே இறங்கி நின்றுக்கிட்டோம்ல அண்ணா வச்சு பஞ்சலை பாருங்க மக்கள். பெருமை சாதிக்காமல 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அப்ப விட்டு இவன் பிடிச்சிட்டாம்ல. சா போச்சா பெரிய மீன் அது. லைட்டாக கடிச்சிட்டு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு விட்டுட்டு அது நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். அது என்ன பண்ணுது மாட்டிக்கினார். டைமிங் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுவேன். மீன் தானே கொத்த மரமா எத்தனை காலம் சொன்ன பரியா கடலில போன கட்டு மரம் எல்ல கரதா ஏறிருச்சே. ஆமா அத்தை முவனோ மாமே முவனோ சொன்ன பரியா இவன போல கடலின் எவனும் கண்டதில்ல நானே. நெஞ்சுக்குள்ள சோனா பரியா மீன் முள்ள சிக்கிரிய சோனா பரியா இறையும் இருக்கு. கெஞ்சு மாடி வைக்கிறிய சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான வரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான வரியா. என்ன மாதிரியா மேலே போய் பார்க்கலாம். போல ஆத்துல எங்களுக்கு கொஞ்சம் விட்டு வை. என்னப்பா கலங்கத்தால் உங்களுக்கு ஆள் கிடைக்கலையா? மாட்டிக்கினாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதோடி நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தானே எல்லாரும் சொல்லணும்.
2 மீன் செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுல கப்பலா நெஞ்சில விக்கலா கையில நிக்கலா நடையில நக்கலா அப்படிலாம் விட முடியாது. சுதிக்குள்ள முத்து கப்பலில வச்சோ மஞ்ச வச்ச முத்தோ முத்த முத்த எனக்கு சிக்கி சிக்கியா ஆமதி சிக்கி கிச்சா நெஞ்சு விக்கி கிச்சா ஓடி போனதே வெரைட்டி பிடிப்பாங்க எங்கே இருந்துருக்காங்க. ஒருவேளை நம்ம சொந்தக்கார யாராவது பார்த்தா ஒரு பெரிய மீன் மாட்டுச்சுன்னா வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். அந்த பெரிய மீன் பிடிக்கும்போது நம்ம அது வீடியோ எடுக்கல. ஆமாம், எடுக்கிறதுக்கு மொதல் மீன் அதுன்னு. ஆமாம், சரி தெரியுமா கேப்பில் ஒரு மீன் கடிச்சிட்டு என்ன நல்லா கடிச்சிட்டு மாட்டிட்டு. கருவடை சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கருவடை. ஃபீமேல் கருவடையா மெயிலா? மெயிலா ஃபீமேலா? ஃபீமேல் இல்லை மெயில். நம்ம வீட்டில் ஒரு மெயில் கிடக்கு, அதுக்கு ஒரு ஜோடி அப்போ கிடைக்கும். முதல் கிடச்ச கருவடை அது ஃபீமேலா? ரெண்டாவது கிடச்சது தான் ஃபீமேலு. ஆனால் என்ன பண்ணுறது, மெயிலும் போட்டால் ஆக்கி பயங்கர